துலா ராசி, துலா லக்னம். சனீஸ்வர பகவான் உச்சம், சுக்கிரன் இங்க மூலத்திரிகோணம், கெத்தான ராசி. எல்லாத்தையுமே நீதியா, நேர்மையா பார்த்து, இவங்க இப்படிதான் அப்படின்னு எடை போடக்கூடிய ராசி. யாரா இருந்தாலும் நீ தப்பு பண்ணுனது தப்பு தான். அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா, அது நிதர்சனமான உண்மை. இந்த துலாத்த பொறுத்தவரை தப்பு பண்ணுனா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் தட்டி கேட்பாங்க, அதட்டுவாங்க. ஏதாச்சும் தப்பு நடந்தா ஜீரணிக்கவே மாட்டாங்க. அது பல காலங்கள் ஆனாலும், பல வருஷங்கள் ஆனாலும் தப்ப ஞாபகப்படுத்திட்டு ஒரு தடவையும் நடக்கும்போது, அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு தப்பாச்சு. நீங்க கவனமாக இருங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய ராசி. எப்பவுமே தப்பா போயிறக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய ராசி. ஆனா இன்னைக்கு தான் இந்த ராசிய பொறுத்தவரை எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்குது. சுறுசுறுப்புக்கு, நேர்மைக்கு இது எல்லாத்துக்கும் பேர் போன கிரகம் சனீஸ்வர பகவான். இங்க மூலத்திரிகோணம் வலம் பெறக்கூடிய சுக்கிரனுடைய சேர்ந்த சனீஸ்வர பகவான் ஜாதகையும் உயர்த்தியணும். ஆனா இன்னைக்கு என்ன சூழ்நிலைகள், தொழில் சார்ந்த விஷயத்துல கடுமையாக பாதிப்பு, துணிச்சலுக்கு பெயர் போன ராசி. இன்னைக்கு தைரியமே இல்ல அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலைகள். இன்னைக்கெல்லாம் எல்லாருமே உங்களைய போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய உங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான வீடா இருந்தாலுமே, இன்னைக்கு தடுமாறி சுயம்பு மாறி எந்திரிச்சுன்னு என்னுடைய செலவை நானே பார்த்துக்கிறேங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட இன்னைக்கு தப்பு யார் பண்ணாலுமே என்னால கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இது எல்லாமே என்ன காரணம்? எதனால? பெருந்தன்மையா நாங்க இருக்கிறனால எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா வாழ்க்கையில? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்கனால மாற முடியல. நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அதை எங்களால ஏத்துக்க முடியல. இனியாவது எங்களால நல்லது பிறக்குமா? நல்ல காலம் வருமா? எங்களுடைய ராசிக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? சனீஸ்வர பகவான் உச்சம்ங்கிறீங்க. இருந்தாலுமே எங்களுக்குன்னு ஒரு ஒரு வேலை, அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை நான் தடுமாறி செஞ்சுட்டு இருக்கேன். நான் சிறந்த வேலைக்காரன் பேர் எடுக்கிறேன்னா, என்னால பணத்தை சம்பாதிக்க முடியல. கடுமையான மன உளைச்சல்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது உட்கார்ந்து, சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள தான் இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவோ பேசுங்க. எவ்வளோ விஷயங்கள் பண்ணுங்க. எல்லாரும் உங்கள பயன்படுத்திட்டு வெளிய போறத ரொம்பவே உன்னிப்பா கவனமா பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் ஒரு டீச்சர் மாதிரி இருந்து உதவி எல்லாம் பண்றீங்க. இருந்துமே உங்களால ஒரு பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த அனுபவிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்க. அதான் நிதர்சனமான உண்மை. ஏதாச்சும் ஒரு செயல் எங்கேயோ நடந்தா கூட அதுக்கு நீங்க தான் காரணங்கிற மாரி வீட்ல நெறைய பிரச்சனைகள். சொந்த வீட்லயே இன்னைக்கு அடிமை போல பேசாம யார் கூடயுமே ஒரு நாளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. துலாத்த பொறுத்தவரை சூதுவாது தெரியாது. அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாது. இதனாலேயே வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உயரத்துக்கு போக வேண்டிய ராசி இந்த துலாம். இதனால ஒரு வளர்ச்சிகள் இல்லாம அப்படியே இருக்கிற மாதிரி, ஏணி மாதிரி ஏத்தி விட்டுட்டு அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள நெறைய குடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே புதன்கிற கிரகம் இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதியா வரதுனால 9, 12 தொடர்பு பெறதுனால, இந்த புத்தி வச்சு என்னால பயன்படுத்தவே முடியலைங்க. என்னோட புத்தி எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. நெறைய அளவுக்கு வளர்ச்சிகள், நெறைய வீழ்ச்சிகள். மேல ஏறுறது, கீழ இறங்குறது அப்படின்னு போயிட்டு இருந்த உங்க ராசிக்கு, ஒரே இறக்கம் தான். ஏற்றம் அப்படிங்கிறது துளியுமே இல்ல. அன்றாடம் சின்ன பணத்துக்கே இன்னைக்கு நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு வெளிய சொன்னாலும் கேட்பார் யாரும் இல்ல. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. உதவுறதுக்கும் இன்னைக்கு யாரும் இல்ல. அந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு துலா ராசிய பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. இன்னுமே நெறைய சொல்லலாம். எதுவுமே ஜீரணிக்க முடியாம இருந்தங்க. இன்னைக்கு எளிதில உணர்ச்சி வசப்படுறீங்க. இன்னைக்கு மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கு. சொந்தக்கார வீட்ல ஃபர்ஸ்ட்ல போய் நின்னு வேலை செய்யக்கூடிய ராசி. இன்னைக்கெல்லாம் அவங்க உங்களை உதாசீனப்படுத்திட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. கௌரவத்துக்காகவே வாழ்ந்த நீங்க, இன்னைக்கு கௌரவம்னா என்னன்னு கேட்கற மாதிரி. திறமையான வேலைக்காரன்னு பேர் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த வேலைய என்னால பயன்படுத்த முடியல. 10, 15 வருஷம் ஒரே இடத்துல வேலை செஞ்சு இன்னைக்கு கெட்ட பெயர்கள் வராம இருக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அடிச்சு சொல்லலாம். சனீஸ்வர பகவான் வேற ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அவர் யோகாதிபதி இந்த ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இன்னைக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்காரா? இல்ல. எல்லார்கிட்டயுமே உங்கள எதிர்த்து பேசுறது, எரிஞ்சு விழுகுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு குடுத்துட்டு இருக்கு. அதுவுமே துலா ராசி, துலா லக்னமா வந்து அதுவுமே கன்னி ராசி, கன்னி லக்னம் இந்த 2 ராசி லக்னம்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு மனக்குறைகளும், மனக்கவலைகளையும் அள்ளி தெளிச்சுட்டு இருக்காங்க இந்த நெறைய பேர். இந்த கிரகமுமே பார்த்தீங்கன்னா, துலா ராசியை பொறுத்தவரை சப்போர்ட்டிவ்க்கு இல்லவே இல்ல. ராகு இருக்காரா? இல்லவே இல்ல. சனீஸ்வர பகவான் இருக்காரா? இல்லவே இல்ல. ஏற்கனவே துலாத்துக்கு ஆகாதவர் குரு. அவர் இத்தன நாளா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து, இன்னைக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அதிசார பெயர்ச்சி இருக்குது. இருக்கிற பிரச்சனையே நம்மளால தாங்க முடியல. இது வேறயா? அப்படிங்கிற மாரி. ஏன்னா துலாத்த பொறுத்தவரையும் குரு தசை, குரு புத்தி நடந்ததுன்னா, வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே போராட்டம் பண்ணி தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த மாதிரி காலத்துல இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இருக்கு? இதனால என்ன நீங்க சந்திக்க போறீங்க? சோதனைகள்லாம் நெறைய இருந்துட்டு அதுக்கு தொடருமா? இல்ல வீழ்ச்சிகள் அதிகமாக வருமா? இல்ல வருமானம் பெருகுமா? அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் இருக்கு. முதல்ல உங்கள தெரிஞ்சுக்கோங்க.
பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. அங்க கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். கோச்சாரத்த கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல வச்சு பொருத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் தெளிவான பதில் சொல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இந்த நவம்பர் மாத பலன்கள்ல ஃபர்ஸ்ட் ராசியிலேயே சூரியன் 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசியிலே இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன், ராசிக்கு 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. ராசிக்கு 5ல் ராகு, ராசிக்கு 6ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு 12ல் சுக்கிரன் நீசமாக இருக்கார். ராசிநாதன் ஏற்கனவே பிரச்சனைகள். இதில் வந்து சுக்கிரன் நீசமாயிட்டாருன்னா சொல்லவா தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்கவலைகளும் மனக்குறைகளும் இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 10ல் குரு. அதாவது நல்ல ஒரு பலம் பெற்ற குருன்னு சொல்லலாம். இந்த அதிசார பெயர்ச்சி பலன்கள் குரு 10ல் இருந்தால் தொழிலை காப்பாற்றுவாரா, தொழிலை விடுவாரா, நிறைய விஷயங்கள் பாதிப்படைகிறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் பாசிட்டிவும் அப்படிங்கிறது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்குது. பொதுவாக இந்த ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு யோகாதிபதியை நீங்கள் எப்போவுமே பிடிச்சிக்கணும். யோகாதிபதி 6ல் இருக்கார், 8ல் இருக்கார், மறைஞ்சிருக்காரு, ராகு கேதுவோட இருக்கார். எதுவாக இருந்தாலும் யோகாதிபதி நிச்சயமாக காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்டிருக்காரு. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு. இந்த பழமொழி எதுக்குங்க? எந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்கிறது? யோகாதிபதி சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். இப்படின்னு பெரிய லாஸ் ஆகிறதுக்கு சின்ன லாஸ் ஏற்படுதில்லை. அதெல்லாமே இந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு சம்மந்தப்படுவது மூலியமாக தான் இந்த மாதிரி யோகம் நடக்கும். நிறைய விஷயங்கள் பாதிப்பு. இந்த திருமண வாழ்க்கையில் காப்பாற்றுறதுக்கு போராடக்கூடிய ராசி துலாத்தை பொறுத்த வரையும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்க, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அப்படியே முழு மனதோட இந்த அளவுக்கு இது மேலே யாருமே எஃபர்ட்ஸ் போட முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க திருமண வாழ்க்கையில் தோத்துட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய போயிட்டுருக்குங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், செவ்வாய் பலமிக்க செவ்வாய் ராசிநாதன் 12ல். இது மேலே என்ன வேணும்? ராசியில் சூரியன். எங்கே பார்க்குறது? இந்த திருமண வாழ்க்கையை பார்க்குறதா, இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்க்குறதா? அவ்வளோ பிரச்சனைகள். சம்சாரம் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பிடிவாதங்கள் அதிகமாக கொடுக்குது. ஏன் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியே செவ்வாயை வரதுனால இன்னைக்கு பாருங்கள், செவ்வாய் தன்னுடைய வீட்லேயே ஆட்சி பலமாக இருக்குது. நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிப்பு இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்குங்க. இல்லை வெளியே சொல்கிறது இல்லை, அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு கம்பீரமாக இருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியே சொன்னாலும் கேட்பார் யாரும் இல்லை, ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தான் ஒரு பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே மாறப்போகுது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, சூரியனும் சுக்கிரனும் நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 12ல் இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை பெறதுனால பொருளாதாரத்தில் எங்கிருந்தாவது பணம் வரக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு ஒரு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பணம் வருமா? ரொம்ப வருஷமாக என்னைய அது அலக்கடிக்குது. எனக்கு பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் கையிலே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கண் திருஷ்டிகள் சொல்லக்கூடிய ராசி தான். இன்றைக்கெல்லாம் வந்து டிப்டாப்பாக இருப்பாங்க, அதெல்லாமே போயிருச்சு. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பாதிப்பு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு நீங்களாகவே இன்றைக்கி இல்லை. துலா ராசியை பொறுத்தவரையும் ரொம்ப நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, வேகம், விவேகம், செயல்திறன் இதெல்லாமே இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஜீரோவாக அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக புத்தி போன போக்கில் போயிட்டுருக்கீங்க. இனியும் இதெல்லாமே மாறப்போகுது. இந்த சூரியன்கிற கிரகம் லக்னத்தில் வந்து சம்மந்தப்படும் போது, ராசியிலும் சம்மந்தப்படும் போது பழைய எழுச்சி வந்து நிச்சயமாக வரும். அப்போ திரும்பி சம்பாதிக்கலாம், திரும்பி வேலை நோக்கி ஓடலாம், திரும்பி தொழிலை நோக்கி ஓடலாம், வாழ்க்கை பாதத்தை ஜெயிக்கிற போகிறோம், வாழ்க்கை பாதையை ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரகத்தோடைய மாற்றம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. குருவோடைய பெயர்ச்சி ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம். சனியோடைய பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போய் ராசியில் ஒரு கிரகம் இருக்கா, நம்ம வாழ்கிறதா வேண்டாமா? அதுதான் சொல்லலாம்னு வந்தேன். வாழ்கிறதா வேண்டாமாங்க, அப்படி ஒரு புலம்பல் கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில். ராசிநாதன் நீசம், ராசியில் ஒரு நீச கிரகம், அப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள். திருப்பி ஒரு விஷயத்தை நம்ம போராடிட்டே இருக்கோம், அதை ஜெயிக்க மாட்டேங்குது, அதை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீச கிரகங்கள் தான் காரணம். ஸோ பெர்ஃபெக்ஷன், குற்றம் குறை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசிக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம். இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்கறனால என்ன செலவு வந்தாலும் இந்த செலவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக செலவாக கண்டிப்பாக கொண்டு போவார். சுறுசுறுப்பு, நேர்மை, நிதானம் இதெல்லாமே அதிகரிக்க போகுது. திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப பார்த்து கவனமாக பேசணும். நன்மை தரக்கூடிய கிரகங்களாக சுக்கிரன், சூரியன் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரதுக்கு காத்துட்ருக்கு. கடன் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நிறைய விஷயங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் போராடிட்டு இருக்கீங்க. அதோட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பாசிட்டிவாகவும் ஒரு யோகமாகவும் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் நீங்கள் போய் பொருத்தி பார்த்தீங்கன்னா
இது நிச்சயமா தவறு ஏற்படும். பிறந்த கால ஜாதகத்துல நம்ம துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு கூட ராகு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பலன்கள் அப்படியே அப்படியே 100 மடங்கு, 200 மடங்கு அதிகமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள்ல இருக்கீங்க. அதுவே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனோடு செவ்வாய் இருக்கும்போது, தைரியமா எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்க சொல்லலாம். அப்ப பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.